உலக சிக்கன நாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை கோவை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். பொதுமக்களிடையே சிக்கனத்தின் அவசியம் மற்றும் சேமிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக உலக சிக்கன நாள் அக்டோபர் 30 கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் மாணவர்களிடையே பல்வேறு போட்டிகளையும் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக உலக சிக்கன நாள் விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் கோவை மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களால் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, சொற்றொடர் போட்டி, பேச்சு போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் முதல் 3 பரிசுகளை வென்ற மாணவ மாணவியர்கள் கோவை மாவட்டத்தை சுற்றிலும் 12 பேருக்கு பரிசு பொருள் மற்றும் சான்றிதழ்களை கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி இன்று வழங்கினார். இதில் மாநில அளவில் கவிதை போட்டியில் 3ஆம் பரிசு பெற்ற இடையர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி ரம்யாவுக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்கத்தொகையாக 800 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டுரை போட்டியில் முதல் பரிசு வென்ற தீத்திப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி தனுஷ்யாவுக்கு முதல் பரிசுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலங்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ரவீனாவுக்கு 2ஆம் பரிசுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. சமத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி பவித்ராவுக்கு 3ஆம் பரிசுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கவிதை போட்டியில் முதல் பரிசை பெற்ற புஜகனூர் பகுதியைச் சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவி ரித்திகாவுக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசை காமராஜர் நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பிரியா என்பவருக்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை இடையர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ரம்யா என்பவருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சொற்றொடர் போட்டியில் அவினாசி லிங்கம் பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு சேர்ந்த பிரவர்த்திகா என்பவருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசினை கல்வீரம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி சிவரஞ்சன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. 3ஆம் பரிசை நேகமம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேச்சு போட்டியில் அன்னூர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி வைஷ்ணவி என்பவருக்கு முதல் பரிசும், சொக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி நிஷா என்பவருக்கு 2ஆம் பரிசும், அன்னூர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி நிவேதிதாவுக்கு 3ஆம் பரிசும் போட்டியில் வழங்கப்பட்டது. இவர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் தமது பாராட்டுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டுமன்னாய் என்று முதலில் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, தித்திக்கும் தெள்ளமுதே, தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே, முத்தமிழே, முத்தமிழுக்கு என் அன்பு வணக்கத்தை கூறி, 3ஆவதாக இங்குள்ள அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை கூறி, இந்த சிக்கன நாள் விழா பரிசளிப்பு விழாவின் சந்தோஷத்தை இங்குள்ள அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி புஜங்கனூரில் தமிழாசிரியையாக பணியாற்றி வருகிறேன். கடந்த காலத்தில் சூழ்நிலையின் காரணமாக அனைவருக்கும் ஆன்லைன் வகுப்புகளும் ஆன்லைன் போட்டிகளும் நடைபெற்றது. அதன் பொருட்டு எம் பள்ளி மாணவ மாணவிகளும் அனைத்து போட்டிகளிலும் மிகவும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டனர். அதில் எம் பள்ளி மாணவி ஜே ரித்திகா கவிதை போட்டியில் முதல் இடம், மாவட்ட அளவில் மாநில அளவில் முதல் இடம் பெற்றுள்ளார் என்பதை மிக மிக பெருமையோடு எம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், மாணவ மாணவிகள் அனைவரின் சார்பாக மிக சந்தோஷத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உலக சிக்கன நாள் விழா ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்று மாவட்ட அளவில் நடைபெற்று வருகிறது. அதன் பொருட்டு இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் அனைத்து பள்ளிகளும் கலந்து கொண்டோம். அதில் இன்று பரிசளிப்பு விழா மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோமும் பெற வேண்டும், வாழ்க வளமுடன் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.